ஒரு பசுமையான காட்டில் 4 சின்ன விலங்கு நண்பர்கள் வசித்தன. பொட்டன் ஒரு சின்ன முயல், ரொம்ப வேகமா ஓடும், ஆனா கொஞ்சம் பயந்த சுபாவம். மானி குறும்பு குரங்கு, எப்பவும் மரத்துல ஊஞ்சலாடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். தும்பி சின்ன யானைக்குட்டி, ரொம்ப பலசாலி, ஆனா மிகவும் அன்பானவன். கீரா பச்சைக் கிளி, மிக அழகான குரலில் பாடும், எல்லா ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருப்பாள். ஒரு நாள் காலை கீரா பறந்து வந்து சொன்னாள், நண்பர்களே, காட்டின் மேற்கு மலையில் ஒரு பெரிய பழைய மரம் இருக்கு. அதுல ஒரு மாய மலர் இருக்காம். அந்த மலர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே மலரும். அதை யார் முதலில் தொட்டாலும் அவர்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறும். எல்லாரும் உற்சாகமானார்கள். பொட்டன், நான் வேகமா ஓடி முதல்ல போயிடுவேன். மானி, நான் மரத்துல ஏறி எடுத்துட்டு வரேன். தும்பி, நான் எல்லாரையும் தூக்கிட்டு போறேன், யாரும் தள்ளாட வேண்டாம். கீரா, நான் மேலே இருந்து வழி சொல்றேன். அவர்கள் பயணம் தொடங்கினார்கள். முதலில் ஒரு பெரிய ஆறு வந்தது. பொட்டன் பயந்து நின்றான். நான் நீந்த மாட்டேன். தும்பி சிரித்தான். என் முதுகுல ஏறு போட்டா நான் தூக்கிட்டு போறேன். எல்லாரும் தும்பியின் முதுகில் ஏறி ஆற்றைக் கடந்தார்கள். இறுதியில் அவர்கள் அந்த பழைய மரத்தடிக்கு வந்தார்கள். ஆனால் மலர் இன்னும் மலரவில்லை. சூரியன் மேலே வரவேண்டும். அப்போது பொட்டன் சொன்னான், நம்ம ஆசை என்னன்னு சொல்லலாமா? மானி, நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தும்பி, எங்க அம்மா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கீரா, எல்லா நண்பர்களும் என்றும் ஒன்னாயிருக்கணும். பொட்டன் கொஞ்சம் தயங்கி சொன்னான், நான் கொஞ்சம் தைரியசாலியா ஆகணும். திடீரென்று சூரிய ஒளி வந்தது. மலர் மெதுவாகத் திறந்தது. ஆனால் அது ஒரு சின்ன மலர்தான். கீரா சிரித்தாள். இந்த மலர் ஆசை நிறைவேற்றாது, ஆனா அது நம்ம ஆசைகளை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு பாருங்க. அவர்கள் எல்லாரும் சிரித்தார்கள். பொட்டன் திடீரென்று தைரியமா முன்னால் ஓடி மலரைத்து தொட்டான். நான் இப்போ பயப்படல, ஏன்னா என் நண்பர்கள் என்கூட இருக்காங்க. மலர் ஒளிர்ந்தது. அவர்கள் நால்வரும் ஒரு பெரிய அணைப்பு கொடுத்து கொண்டார்கள். அதற்குப் பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உண்மையான மாயமலர் நண்பர்களோடு இருக்கும் அன்பும் உதவியும் தான்.